வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க. இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும். அதனால எப்பயுமே குரு பயிற்சின்றது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கவலையே வேண்டாம். இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க. இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க. காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா, கிருத்திகையா, சங்கடகர சதுர்த்தியா, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, மேலும் ஒரு வார்த்தை ராசி பலன், மேலும் சந்திராஷ்டமம் யாருக்கு, இதெல்லாம் தெரியும் போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 7ல் குரு பகவான் இருக்கார். மேலும் 5, 7, 9 பார்வைகள் எல்லாம் ரொம்பவும் சாதகமாக இருக்குது. இதன்படி வைத்து பார்க்கும்போது உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கான காலங்கள் வந்தாச்சு. ரொம்ப நாள் இழுபறியாக இருந்த விஷயங்கள், ரொம்ப நேரமாக நீங்கள் திட்டம் பண்ணி அதை செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள், நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் இருக்கிறது, நிறைய இடத்துல கொடுத்த காசு வராமல் இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். வரவேண்டிய வருமானங்கள் சேரும். சரிங்களா? தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வரும். அதை நல்லபடியாக திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்திங்க. வேலையில் புதிய பொறுப்புகளும் அந்த பொறுப்புகள் மூலியம் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பொறுப்புகள் புதுசாக வரும்போது முகம் சுளிக்காமல் புதிய உத்வேகத்தோடு உங்கள் திறமைகளோடு நீங்கள் செய்யுங்க. நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வேலைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. தொழில் மேன்மை அடைஞ்சாலும் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த முடிவுகளையும் ரொம்ப வேகமாக எடுக்க தேவையில்லை, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சகோதர வழிகளில் நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் இந்த டபுள் டாக்குமெண்ட்டு இந்த பிரச்சனைகள் எதுலேயும் சிக்கிக்கொள்ளாமல் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு மேம்படுது, இருந்தாலும் வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துங்க. அதாவது எல்லாமே கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கோம். ஒரு 10 நாள்னா 10 நாள், அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகளில் வாக்குவாதம் வளர்ந்து ரொம்ப பெரிய மன உளைச்சல், மனப்பிளவும் ஏற்பட்டுரும். அதனால் வாக்குவாதம் வருதுனாலே நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த பார்வைகள் எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய அந்யோன்யத்தை கொண்டு வருது. ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது இன்னும் உங்களுடைய உறவுகள் மேம்பட ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சரியான இடத்துல இருக்காரா பாருங்கள். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது. உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் 100% உறுதியாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம்ன்றதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளையும் கிடைக்காத எனக்கான ஒரு மதிப்பு கிடைக்கல, எனக்கான உயர்வு கிடைக்கல, எனக்கான ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே வாய்ப்புகளை தட்டி விட்டுறாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை முழு முயற்சியோடு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். புதிய எண்ணங்கள் வரும். அதாவது வேலையில் இதை பண்ணலாம், தொழிலில் இது பண்ணலாம், புதுசாக இதை பண்ண நல்லா இருக்கணும், அதை எல்லாமே நீங்கள் செயல்படுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அதை செயலும் படுத்துங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப சாதாரணமாக இது போதுன்ற மாதிரி இல்லாமல் அடுத்து உத்வேகமாக என்ன முயற்சி எடுக்கணுன்றது பாருங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? இது வரைக்கும் நிறைய பேர் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க, நிறைய டேப்லெட் சாப்பிட்றீங்க. பட் இருந்தாலும் நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பெருசாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். இப்போ நீங்கள் முன்னேற்றங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, தீர்வுகளை காண ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப நல்லபடியாக. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா தன்னம்பிக்கை மேம்படுது. அதுவரை இதுவரை இல்லாத ஒரு உத்வேகம், தன்னம்பிக்கை, ஒரு தோற்றப்பொழிவு, ஒரு சிந்தனையில் தெளிவு, எதை பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும், இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்கள் சாதுரியத்தால் நீங்கள் பல விஷயங்களை ஜெயிக்க போகிறீங்க. வேலை செய்கிறதுல மதிப்பு உயரும், தொழிலில் மதிப்பு உயரும், உங்கள் வீட்டில் மதிப்புகள் கூட ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுகிறீங்கன்னா 4 பேர் கவனித்து கேட்டு சரி இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு வருவாங்க. இதையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திட்டு மேன்மேலும் வழிபட பாருங்கள். பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இது பல மேன்மைகளை உங்களுக்கு சேரும். நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பட்சத்தில் பல வெற்றிகள் உங்களை சேரும்.
இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. உங்கள் சுயஜாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், இதை பொறுத்து உங்களுடைய லக்னம், கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, தசாபுத்தி, அந்தரம், உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும். இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை 4, 6, 8 12க்குரிய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. இப்போ சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவரத்னங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது. அதிலே ஒரிஜினல் கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், ஸ்படிக மாலைகள், மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தவற விடாதீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.